ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கல்லூரி படிக்கக்கூடிய 2 வாலிபர்கள் தன்னோட செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுனால அடுத்தவருடைய தோட்டத்தில் போய் தென்னங்காய்களை திருடி அதை விற்று நம் செலவுக்கு நம்ம பணமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவு நேரத்தில் அந்த தோட்டத்தில் போய் திருடும்போது அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது கோசமாக நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியக்கூடிய இமெயில் ஐடிக்கு டைப் பண்ணியோ அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த சம்பவங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு சாரி. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்கள் பக்கத்தில் நான் வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனால் வீடியோ போட முடியல. ஸோ தயவு செஞ்சு அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். இப்போ வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபர் இந்த நமக்கு ஷேர் பண்ண நண்பருக்கு மாமா முறையாகுது. அந்த சம்பவம் எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமா கூட இவர் காட்டு வேலைக்காக போயிருக்கும் போது எதிர்ச்சியாக இந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன ஏதுன்னு விலாவரியாக கேட்கும்போது இப்படி ஒரு சம்பவம் என் நண்பனுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. இப்போ வாங்க இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நமக்கு ஷேர் பண்ண நண்பரோட மாமாவோட பெயர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். அவரோட நண்பர் அவருக்கு இன்னொரு நண்பர் இருக்காரு. அவர் பெயர் செந்தில். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வயது அந்த மாதிரி இருக்கும். அவர் இளம் வயதில் கிட்டத்தட்ட ஒரு 21 வயது அந்த டைமில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லூரி படிப்பு படிச்சுட்டு வந்துருந்துருக்காங்க. இவரும் அவரோட நண்பரான செந்தில் அப்படிங்கிறவரும் அந்த நாமக்கலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கல்லூரி படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற கட்டத்தில் வீட்டில் அவங்களுக்கு பாக்கெட் மணியாக கொடுக்கக்கூடிய பணம் அவங்களுக்கு பத்தாமல் போயிடுது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நாமக்கலுக்கு அருகாமையில் கிராமம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே தென்னந்தோட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு கிராமங்களில் தான் இவங்க வசிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் இவங்க கல்லூரி முடிச்சுட்டு அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தோட உரிமையாளர் அந்த தோட்டத்தில் இருக்க தென்னங்காய்களை பறித்து ஆட்களை வைத்து பறித்து கீழே போட்டு அதை எண்ணி வண்டியில் ஏற்றி விற்பனைக்காக பேசிகிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு லைட்டாக ஒரு ஐடியா சிங்க் ஆக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளும் ஒரு 50 தேங்காய் 60 தேங்காய் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் போட்டு கொண்டு போய் நம்ம கடைகளில் விற்றோம்னா நமக்கும் செலவுக்கு பணமானி மாதிரி ஆயிரும். நம்ம வீட்டில் கொடுக்குற பணத்தை பற்றி நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிளான் போட்டு கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு வாரம் 10 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சரௌண்டில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் லைட்டாக நோட்டை விட ஆரம்பிக்கிறாங்க. எந்தெந்த தோட்டத்தில் இரவு நேரங்களில் ஆட்கள் இருக்காங்க, எந்தெந்த தோட்டத்தில் இரவு நேரங்களில் ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தோட உரிமையாளர் வெளியூரில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவர் சென்னை இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பெரிய சிட்டியில் இருக்கக்கூடிய நபராக இருப்பார் போல். அவர் இந்த தோட்டத்தில் பெரிதாக எந்த ஆளும் பண்ணையத்துக்கு வைக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த தோட்டம் தான் நமக்கு கரெக்டான தோட்டம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாள் அந்த தோட்டத்தில் போய் தென்னங்காய்களை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு நாளை குறிக்கிறாங்க. அப்படி குறித்து அன்றைய நாள் அவங்க அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தோட்டத்துக்குள்ளே திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 10-10:30 மணி பக்கத்தில் ஆட்கள் எல்லாம் கிராமத்தில் தூங்கினதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து போய் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அப்படி தோட்டத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா தோட்டம் ஆட்கள் இல்லைன்னா கருகுமுன்னு இருட்டாதானே கிடக்கும். அப்படி இருக்கிற தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெளிச்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சாக்கு போகும்போது ஒரு சாக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே யாருக்கும் சத்தம் கேட்காத மாதிரி கொஞ்சம் மெதுவாக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தில் ஒரு 2-3 மரங்களை பகலே அவங்க பார்த்து வச்சுருந்துருக்காங்க. அந்த பார்த்து வச்ச மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மரத்தில் ஒரு நண்பர் இந்த செந்தில் அப்படிங்கிற நண்பர் கீழே நிற்கிறாரு. மணிகண்டன் அப்படிங்கிற நபர் மேலே ஏறி தென்னங்காய்களை போடக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்காரு. அப்படி போகும்போது இவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா தென்னங்காய்களை மரத்துலேருந்து போட்டோம்னா தொப்புன்னு சத்தம் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரம் கட்டக்கூடிய கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கயிறுகளை ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க.
அப்போ இந்த மணிகண்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மரத்து மேலே ஏறும்போது அந்த கயிறை நண்பர்கிட்ட வாங்கி அதை இடுப்பில் கட்டிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய செந்தில் அப்படிங்கிறவர் வந்து அந்த கயிறை பிடிச்சிக்குவார். இவர் அப்படியே மேலே ஏற ஏற அதில் கட்டி கீழே இறக்குற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி அப்படின்ட்டு மணிகண்டன் வந்து அந்த மாதிரி ஏறுறாரு. ஏறி கிட்டத்தட்ட ஒரு 2 மரத்தில் அந்த மாதிரி ஏறி ஒரு 20-30 தேங்காய்கள் பக்கத்தில் கொலையோடு போட்டு வெற்றிகரமாக போட்டுடுறாங்க. சரி அப்படின்ட்டு இன்னொரு மரம், 3ஆவதாக ஒரு மரம் பார்த்து வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மரத்தில் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறோம். அந்த காட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் போகணும் அந்த மரத்துக்கு. சரி அப்படின்ட்டு அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க. ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 3 மரத்தை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, அந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹைட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மரங்கள் அந்த 3 மரங்கள் வந்து. அதே மாதிரி தேங்காய்களும் கொஞ்சம் நிறையா இருக்கக்கூடிய காரணத்தினால சரி அப்படின்ட்டு இந்த 3 மரத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதில் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 3ஆவது மரத்தை தேடி உள்ளே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 3ஆவது மரத்தை தேடி உள்ளே போகும்போது என்னென்னே தெரியாமல் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு மனமாற்றம் மாதிரி ஏற்படுது. என்னென்னா, யாருமே இல்லாத தோட்டத்துக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு வந்து எதிர்ச்சியாகவே ஒரு பயம் இருக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பயம், நம்மளை யாரோ கண்காணிக்கிற மாதிரியே ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய உள்ளே பேசிக்கிட்டே போகிறாங்க. போயிட்டு அந்த 3ஆவது மரத்துக்கிட்ட போனோடனே இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து மரத்து மேலே ஏறுறாரு. செந்தில் அப்படிங்கிறவர் கீழே நின்றுக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரோ வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மணிகண்டன் ஏறத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்படியே போய் மேலே மணிகண்டன் வந்து அந்த மரத்தில் பாதி ஏறிட்டு இருக்கும்போது செந்தில் வந்து யதார்த்தமாக இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு இந்த தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு நபர் வந்து ஒரு பீடியோ இல்லை சுருட்டோ குடித்தா ஒரு வெளிச்சம் வரும் பார்த்திங்களா, சின்னதாக ஒரு மின்மினி பூச்சி மாதிரி ஒரு வெளிச்சம் வரும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் அவருக்கு தென்பட ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு கற்குன்னு ஆயிடுது. சரி, ஏதோ மின்மினி பூச்சி பறக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. சரி அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம் மணியெல்லாம் பார்த்துட்டு மணிகண்டன் கிட்ட சொல்கிறாரு, சரி அங்கே பாடுறா மின்மினி பூச்சி அப்படின்னு சத்தம் இல்லாமல் மெதுவாக சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இந்த மணிகண்டன் வந்து திரும்பி பார்க்குறாரு. அவருக்கும் அந்த லைட்டாக அந்த சுருட்டு வெளிச்சம் மாதிரி ஒரு வெளிச்சம், மின்மினி பூச்சி மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது. சரி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சத்தம் போடாதாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக வேகமாக மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஏறி அவர் கிட்டத்தட்ட தென்னங்காய்களுக்கு பக்கத்தில் போயிட்டாரு. அப்படி போனதுக்கப்புறம் இந்த செந்தில் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தார் இல்லைங்களா, பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயோ அப்படின்னு கத்துறாரு. மேலே இருந்த மணிகண்டன், என்னடாச்சு அப்படிங்கும்போது, அது மின்மினி பூச்சிலடா, யாரோ ஒரு நபர் நிற்கிறாரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டோன்னே மணிகண்டனுக்கு திடுக்குன்னு ஆயிடுது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி இப்படி பார்க்குறாரு. அந்த மின்மினி பூச்சி மாதிரி தெரிஞ்ச வெளிச்சத்துலேருந்து அப்படியே லைட்டாக புகை, நம்ம இப்போ சுருட்டை இழுத்துட்டு புகை விட்டாங்கன்னா லைட்டாக அந்த புகை மேலே ஏறி இப்படி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புகை போகிறத அவங்க கண் கூட பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே 2 பேத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருது. ஏன் அப்படின்னா, இந்த தோட்டத்தில் ஆட்களே இல்லைன்னு நினச்சிட்டு தானே வந்தாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி தோட்டத்தில் யாரோ ஆள் இருப்பாங்க போல, ஐயோ பார்த்துட்டாங்க போலையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தம் இல்லாமல் அந்த மணிகண்டன் கீழே இறங்க பார்க்குறாரு. இவர் செந்திலும் கீழே இருந்துட்டு சத்தம் இல்லாமல் அந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு நிற்கிற மாதிரி ஒளிஞ்சு நின்றுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சரி அப்படின்ட்டு மணிகண்டனும் அலங்காமல் கீழே இறங்கி வந்துடுறாரு. இவர் செந்திலும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் சத்தம் போடாத அந்த மரத்துக்கிட்டே ஒளிஞ்சு நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு, இந்த சுருட்டு குடித்த மாதிரி ஒரு நபர் நின்றுட்டு இருந்த மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சது இல்லைங்களா, அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுருட்டு உருவம் யாரோ ஒரு நபர் அந்த இடத்துல நின்று சுருட்டை குடிச்சிட்டு இந்த காட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சும்மா பார்க்குற மாதிரி, வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியுது. அப்படி தெரியும்போது ஐயோ அந்த நபர் கரெக்டாக எங்கே நிற்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 2 மரத்துக்கிட்ட தென்னங்காய்களை போட்டு வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது ஐயோ நம்ம போட்ட தென்னங்காய் கிட்ட நிற்கிறாரே, அதை இப்போ நம்ம எடுக்கவும் முடியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ரகசியமாக குசுன்னு பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த நபர் வந்து சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. இவங்களும் எப்படா இந்த இடத்த விட்டு வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுருட்டு குடித்த மாதிரி இருந்த நபர் வந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ போகிற மாதிரி போகிறாரு. சரி அவரோட வீட்டுக்கு போவார் போல், நல்லதாக போச்சு, நம்ம இருக்கிற தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நபர் போனோடனே இவங்க அந்த 3ஆவது மரத்துக்கிட்ட போட்ட தென்னைக்காய்களையும் எடுத்துக்கிட்டு அந்த முதல் 2 போட்ட ஒரு தென்னை மரங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 மரத்துக்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் மெதுவாக சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்க வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அந்த சுருட்டை குடித்த நபர் வந்து அந்த குடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நபர் வந்து அந்த இடத்த விட்டு போகலை. அந்த சுருட்டோட வெளிச்சம் மட்டும்தான் மறைஞ்சிருக்கு. அந்த உருவம் இவங்க போட்ட அந்த தென்னங்காய்களுக்கு மேலே சும்மா கருன்னு ஒரு உருவம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30-35 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உடம்பை கொண்ட ஒரு ஆண்மகன் மாதிரி ஒரு உருவம் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே இதில் முதல்ல வந்து செந்தில் தான் பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே ஐயோ அம்மா அப்படின்னு கற்றுக்கிட்டு வேகமாக அந்த சாக்கிக்கெல்லாம் தூக்கி போட்டு கண்ட முட்டெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாரு. எந்த பக்கம் ஓடுறாருன்னே அவருக்கு அறியாமல் அவர் பாட்டுக்கு வேகமாக ஓடுறாரு. பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து அந்த உருவத்தை பார்த்தோன்னு அவருக்கும் தூக்கி வாரி போட்டுருது.
போட்டாலும் அவர் பயந்துக்கிட்டு செந்தில் ஓடுறத பார்த்து டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவர் கூடயே இவரும் அவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த தென்னை மட்டைகள்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அப்படி போட்ட இடத்துலேருந்து ஒரு இடத்துல வந்து செந்தில் வந்து தடிக்குட்டு விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் இந்த மணிகண்டன் தொலைக்கிட்டு அந்த இருட்டில் போகிறாரு. எங்கடா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாரு. அப்படி போகும்போது செந்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக ஓடிட்டார் இல்லைங்களா. இவர் பின்னாடி அந்த உருவத்தை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு தானே திரும்பி ஓட ஆரம்பித்தார். அப்படி பார்க்கும்போது அந்த செந்தில் எங்கே போனார் அப்படின்னு தெரில. இவர் இந்த இருட்டுக்குள்ளே ஐயோ என்னமோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரை செந்திலை தேடிக்கிட்டே டே வந்துடுறா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டார். அந்த 3ஆம் மரம் பக்கத்தில் போயிட்டார். அப்படி போகும்போது இடத்துல வந்து லைட்டாக ஒரு மனிதர் வந்து முணுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எந்த பக்கம்டா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது இவருக்கு மேலும் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த முதல் 2 மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருந்த ஒரு உருவம் மாதிரி, ஒரு ஆண்மகன் மாதிரி அந்த உருவம் இப்போ செந்தில் கீழே படுத்துருக்காரு பார்த்தீங்களா, அந்த செந்திலோட நெஞ்சு மேலே வந்து காலை வச்சு மிதிக்கிற மாதிரி ஒரு தத்ரூபமான காட்சியை உண்மையாலுமே பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே மணிகண்டனுக்கு அப்படியே உடம்பே பயங்கரமாக நடுங்கிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேருந்து என்னடா பண்ணுறது, செந்தில் எப்படியா காப்பாற்றியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வத்தையெல்லாம் வேண்டிட்டு அங்கேருந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சு நின்றுட்டு பார்க்குறாரு என்ன தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்டத்தில் அவருக்கு அழுகையே வந்துருச்சு. ஐயோ நம்மளை நம்பி தானே செந்தில் வந்தான், உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இங்கே நின்றுட்டு அந்த உருவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த உருவம் வந்து அப்படியே லைட்டாக மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே செந்தில் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாரு. சரி அப்படின்ட்டு எப்படியோ நம்ம செந்தில் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் தைரியத்தை உடைச்சிட்டு வேகமாக ஓடி போகிறார் செந்தில்கிட்ட ஓடி போனோடனே அப்படியே செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப பார்க்குறாரு. எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க கொண்டாந்த தென்னங்காய்கள் அப்போதைக்கு தண்ணியை தொட முடியாது இல்லைங்களா, அவங்க கொண்டாந்த தென்னங்காயில் ஒரு தென்னங்காயை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல்லை கண்டுபிடிச்சி அந்த கல்லில் வந்து அடித்து உடச்சி அந்த தண்ணியை வந்து செந்திலோட மூஞ்சில் தெளிக்கிறாரு. அப்படி தெளிக்கும் போது ஒரு வழியாக செந்தில் வந்து எந்திரிச்சோடனே 2 பேரும் திரும்பி பக்கமாக அந்த தோட தொட்டு வேகமாக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையிலே அமானுஷ புயல் வீச ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் மணிகண்டன் வந்து அதை பற்றி கொஞ்சம் நாட்களில் அதை பற்றி மறக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் அந்த செந்தில் வந்து அன்றைய நாள்லேருந்து அவருக்கு வந்து மறுநாள் வந்து உடம்பு ரொம்ப காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருது. காய்ச்சல் வர ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது, ஊசி போட்டு வர்றது, பையனை வீட்டில் விட்டு அவங்க போயிடுறது, அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த செந்தில் நள்ளிரவு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு கொஞ்சம் தேறி வரான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு. அப்போ வந்து கொஞ்சம் தேறி வரா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு விட்டுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து படுத்துக்கிறாங்க. அவரும் வந்து அவரோட ரூமில் படுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11:30-12 மணி பக்கத்தில் ஆகும்போது திடீர்னு செந்தில் வந்து ஐயோயோ அம்மா இங்கே வாங்க அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு வேகமாக எந்திரிச்சு போய் செந்திலோட ரூமில் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு பெட்டில் படுத்துட்டு கையை மட்டும் மேலே காமிச்சிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த உருவமும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா வேகமாக உள்ளே போய் என்னாச்சு சாமி அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த செந்தில் என்னங்கிறாருன்னா, அம்மா யாரும் என் நெஞ்சு பிடிச்சி அமுக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பையன் ஏதோ காத்துக்கிறப்ப பார்த்து பயந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மறுநாள் ஆகட்டும் நம்ம கோயிலில் போய் ஏதோ பையனுக்கு மந்திரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் காலையில் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியும் கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு சரி மந்திரிச்சிட்டு வரலாம், சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில்கிட்ட போகிறாங்க. அப்படி போயிட்டு அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிகிட்ட பையனுக்கு மந்திரிச்சிட்டு கயிறு கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிக்கிட்ட போகும்போது அந்த பூசாரி இந்த பையனை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கார். அந்த பூசாரி வந்து நல்லா தான் இருந்திருக்காரு. சரி உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி பையன் ஏதோ காத்துக்கிறப்ப பார்த்து பயந்துட்டேன் போல சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சரி அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவை கேட்டுட்டு திரும்பி இந்த செந்தில பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பூசாரி என்ன நினச்சாருன்னு தெரியல, பட்டலாருன்னு ஒரு அறை செந்தில பார்த்து பட்டாருன்னு ஒரு அறை அடிச்சிட்டு ஏய் எங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்படி அடித்தோடனே செந்தில் வந்து கீழே விழுந்துட்டார் அந்த இடத்துலையே. ஏன்னா ஒரு வாரம் பக்கத்தில் சாப்பிடாம கொஞ்சம்
காய்ச்சல் ஜுரத்தில் தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன சாமி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எந்திரிச்சு வச்சு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் கயிறு மந்திரிச்சு தரேன், கட்டிட்டு போங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவர் வந்து இந்த பேய் ஓட்டுறது இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த பூசாரி. பையனை கூட்டிகிட்டு போங்க, நான் வீட்டில் வந்து வேலைவரியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கோயிலேருந்து அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட மதியம் அவங்க பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியானம் ஒரு ஈவினிங் ஒரு 3-3:30 மணி 4 மணி பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், டைம் சரியாக தெரில. அந்த டைமில் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டை வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருது, இந்த வீட்டில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு, ஜாமான் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பையனுக்கு காத்துக்கறப்புன்னு சொல்லி நினச்சி இவர் என்னமோ பூஜை பண்ணணும் அது இதுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு குழப்பத்திலேயே சாமி தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து செந்தில் வந்து கூப்பிட்டுவாங்க, என் பக்கத்திலே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து செந்தில் பக்கத்திலே இருக்க வச்சிடறாங்க. அப்போ வந்து இந்த மணிகண்டனும் என்னாச்சு ஏதாச்சும் நாங்கள் இருந்து பார்க்க வந்திருக்காரு, என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் தெரியாது அவங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. சரி அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் போயிருக்காரு. அப்படி போய் அந்த பூசாரி வந்து ஜாமானத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது என்ன நடந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பூஜை பண்ணுறதுக்கே சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி பக்கத்தில் ஆயிடுது. ஜாமான்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, பூசாரி இந்த பக்கம் உட்காந்துட்டு நடுவில் ஒரு கோலம் மாதிரி போட்டு பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு செந்தில் அந்த பக்கம் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது செந்தில் நார்மலாக உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது பூசாரி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு மந்திரங்கள்லாம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு பூஜை பண்ணுறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது செந்தில் வந்து திடீர்னு வந்து அப்படியே லைட்டாக அடத்த ஆரம்பிக்கிறாரு, முணுக ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து அங்கே நின்றுட்டு இன்னும் பையன் முணுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இருக்கும்போது இந்த பூசாரி பூஜை பண்ண செந்திலோட நடவடிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு செந்தில் ஊன்னு கத்துறாரு பயங்கரமாக. கத்தும்போது இந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, சாட்டவார் பக்கத்தில் வச்சுட்டு இருந்திருக்காரு, எடுத்து போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. யார் நீ, மரியாதையாக சொல்லி, எப்படி இந்த பையன்கிட்ட வந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த செந்திலோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மை பேச ஆரம்பிக்குது. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மை வந்து செந்தில் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மணிகண்டனுக்குன்னா அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா மணிகண்டனுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்குள்ளே போகும்போது அங்கே தானே இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பூசாரி யார் நீ என்னன்னு கேட்கும்போது செந்தில் வந்து அப்படியே இப்படி மணிகண்டன் திரும்பி பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிக்கும்போது மணிகண்டனுக்கு தூக்கி வாரி போட்டுருது, எங்கே நம்மளே கோத்து விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு அவரை பார்த்து சிரிச்சுட்டு, இங்கே பாரு என்ன பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது திரும்பிட்டு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்கள் இல்லாத தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோட்டத்தில் வந்து ஆட்கள் இல்லாமல் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அந்த தோட்டத்தோட உரிமையாளர் வந்து, அவருக்கு வந்து கல்யாணங்களே எந்த ஊருக்காரன்னு தெரில, ஆனால் அந்த தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னு அந்த ஊருக்குள்ள வந்து கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த தோட்டத்தோட உரிமையாளர் அந்த ஊரில் இருக்கும்போது, சரி ஆள் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கேன், நமக்கும் தோட்டத்துக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி என் தோட்டத்தை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்திலே ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டு அந்த ஆளுக்கு வந்து தோட்டத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்ட அந்த நபர் தான் பின்னாட்களில் என்னாச்சுன்னு தெரில, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தோட்டத்துக்குள்ளேயே இறந்துருந்துருக்காரு. அப்படி இறந்துமே அந்த தோட்டத்துக்கு வந்து அவர் பாதுகாவலராக இருந்திருக்காரு. இதனால் வரைக்கும் அந்த தோட்டத்துக்குள்ளே யாரும் போகாதனால அவங்களுக்கு தெரியல. முதல் முறையாக செந்திலும் மணிகண்டனும் அந்த தோட்டத்துக்குள்ளே போகும்போது தான் இந்த மாதிரி நடந்திருந்திருக்கு. இந்த மாதிரி என் தோட்டத்துக்குள்ளே என் முதலாளி வந்து என்னை இந்த தோட்டத்தில் பாதுகாவலராக வச்சுருந்தாரு, இப்படி நான் இருக்கும்போது என் தோட்டத்தில் வந்து நான் இல்லைன்னு நினச்சிட்டு இவங்க திருட வரானுங்க, இவனுக்கு வந்து எங்கள் முதலாளியோட தோட்டத்துலேருந்து தென்னங்காயை திருட பார்த்தானுங்க, அப்போ தான் இவனுங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை பயமுறுத்தினேன். அதில் பயந்து தான் செந்தில் வந்து இந்த மட்டை தடுக்கிற மாதிரி தடிக்கிட்டு கீழே விழுகும்போது தான் அவன் ரொம்ப வீக்காக இருக்கும், அவனை நான் ஆக்கிரமித்து சரி இவனுங்களை எப்படியாவது சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. இதை கேட்டோடனே செந்திலோட அப்பா அம்மாவுக்குன்னா தூக்கி வாரி போட்டுருது. என்ன காரியண்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. சரி அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, காப்பாற்றி ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து சரி தெரியாமல் பண்ணிட்டானுங்க, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய நபர் தான். சுருட்டும் தண்ணி ரொம்ப பிடிச்சனால என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இருந்த தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு படையல் மாதிரி போட்டு சுருட்டும் தண்ணியும் வேணும் எனக்கு, இவனுக்கு பண்ண தப்புக்கு எனக்கு பிராச்சித்தமாக அது பண்ணாதான் இந்த பையனை நான் விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா நான் இந்த பையனை விட்டு போயிடுறான், இதுக்கு மேலே இந்த தோட்டத்து பக்கம் அவனுக்கு எட்டியே பார்க்கக்கூடாது, இந்த தோட்டம் மட்டும் இல்லை எந்த பக்கமும் அவனுக்கு போய் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கடைசியில் சொல்லியிருந்திருக்கு. அதை கேட்டோன்னே சரி நீ சொல்கிறத நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆன்மாவை அப்போவே சத்தியவாக்கு வாங்கி விலைக்கு விட்டுட்டு
இந்த செந்தில்ட்டையும் மணிகண்டன்ட்டையும் என்ன பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களாடா அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது மணிகண்டனோட குடும்பத்தார்ட்டையும் செந்திலோட குடும்பத்தார்ட்டையும் 2 பேரும் சேர்ந்து போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் அந்த குடிசைக்கிட்ட போய் இவர் சொன்ன மாதிரி படையிலையும் சரக்கும் சுருட்டும் 2 பாக்கெட் வாங்கிட்டு போய் வச்சுட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுரா, அப்போ நாங்கள் வயசு திமிரில் அறியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சம்பவத்தை அனுப்பின நண்பரோட மாமா வந்து சொல்லியிருந்திருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற ஜிமெயில் ஐடிக்கும் இல்லை கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியோ வாய்ஸ் மெசேஜாகவும் நம்ம ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.